இப்போ சிபிடி அப்படின்றது வந்து இன்றைக்கி இந்தியாவில் பேங்கிங்க்கு நடக்குது, எஸ்எஸ்சிக்கு நடக்குது, அதை தாண்டி வேறு எந்த எக்ஸாம்ஸ்க்கும் நடக்கிறதில்ல. அதுவுமே 2-3 ஒரு வாரம் கேப்பு 2 வாரம் கேப்புன்னு மொத்தமாக அந்த 2 வாரம் டைம் ஃப்ரேம் கொடுத்து அதில் ஷிஃப்ட் பேஸ்டாக தான் நடத்துகிறாங்களே தவிர அட் அ டைம் ஆன் தி பிளேஸில் எல்லாருக்கும் ஒரே டைமில் அதை நடத்துகிறோம் அப்படின்ற பேட்டர்னில் நடத்துறதில்ல. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ திடீர்னு வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக வந்திருக்குன்றப்ப அது கொஷினோட டிகிரி டஃப்னஸ் தாண்டி அவங்களோட எக்ஸாம் ஆல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அது உடைக்க தான் செய்யும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ப்ளஸ் இப்போ டிஎன்பிசி கொஷின் செட் பண்ணுறாங்கன்னா ஜெகதீஷ் என்னன்னா அவங்க வந்து ஒரு அமைச்சரை கொண்டே வச்சு செட் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து நிறைய மல்டிபிள் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட்டில் மல்டிபிளான கொஷின் செட் பேப்பர்ஸ் வரும். அதில் தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரவுண்ட் ராபினில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ அந்த பேட்டர்னில் வர்றப்ப இது இப்படி தான் இருக்கும், இது இந்த மாதிரி தான் இருக்காது, டிஎன்பிசி வேணும்னே இப்படி பண்ணுறாங்க, டிஎன்பிசி வேணும்னு இப்படி பண்ணுறதில்ல, இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அன்றைக்கி என்ன கொஷின் வரப்போகுது அப்படின்றத டிஎன்பிசிக்கே தெரியாது.